ஹலோ எவ்ரிவன், நம்ம பார்க்குறது 10th மேக்ஸில் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.57 பாருங்கள். இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 16 எலமெண்ட்ஸ் வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் ஹேவ் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது ஒரு மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, 16ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் ஹேவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது ஒரு மேட்ரிக்ஸ்னால் அதோட ஆர்டர் நம்ம எப்படி எழுதுவோம், எம் கிராஸ் என்னன்னு எழுதுவோமா? எம்ன்றது நம்பர் ஆஃப் ரோஸு, என்னன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ்ன்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம கொஷினில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எலமெண்ட்ஸ்ன்றது நமக்கு எப்படி கிடைக்குது, நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கிடைக்குது. சரிங்களா? ஒரு மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் அதோட அந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸோட கவுண்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். சரியா? ஸோ நமக்கு கொஷின்லேருந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, என் இதோட வேல்யூ வந்து 16ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எம் கிராஸ் என் இந்த ஆர்டரை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஆர்டர் வேணும், நமக்கு என்னென்ன வேல்யூ தேவை, எம்மோட வேல்யூ தேவை, என்னோட வேல்யூ தேவை. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இதிலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தா என்ன தெரியுது, ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 16 வரணும். ஓகேவா? இப்போ எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 16 வருமோ அந்த பாசிபிள் வேல்யூஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு என்னோட வேல்யூஸ் தெரிஞ்சிடுமா, அதுலேருந்து நம்ம அந்த ஆர்டர் என்ன அப்படின்றத எழுதிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸோ எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 16 கிடைக்கும், அதுக்கான பாசிபிள் வேல்யூஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேராக எழுத போகிறோம். சரிங்களா? சொல்யூஷன் போயிடலாம். ஆர்டர்ட் பேஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேரா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் டேபிள்லேருந்தே போகலாம். 16 எங்கே கிடைக்கும், 1 16s ஆர் 16ன்னு கிடைக்குமா? அதுக்கப்புறம் செகண்ட் டேபிளில் 2 8s ஆர் 16 கிடைக்கும். தேர்ட் டேபிளில் 16 வராது, ஃபோர்த் டேபிள் வரும். 4 4s ஆர் 16, 5 டேபிள் வராது, 6 7 வராது. அடுத்தது 8 டேபிளில் தான் வரும். 8 2s ஆர் 16 கிடைக்கும். அடுத்தது 9 10 11 12 13 14 15 எதுலையுமே நமக்கு 16 வராது. ஃபைனலாக நமக்கு எதில் வரும், 16th டேபிளில் வரும். ஸோ அப்போ 16 1s ஆர் நமக்கு 16ன்னு கிடைக்கும். ஓகேவா? நமக்கு எவ்வளோ பாசிபிள் பேர்ஸ் கிடச்சிருக்கு, 1 2 3 4 5 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன எழுத போகிறோம், அந்த மேட்ரிக்ஸ்க்கான ஆர்டரை வந்து எழுத போகிறோம். ஓகேவா? therefore possible orders when the matrix has 16 elements equal to, ஸோ இது எப்படி எழுதலாம் ஆர்டரா, 1 cross 16 எழுதிக்கலாமா? அதுக்கப்புறம் 2 cross 1ல் இந்த 2 நம்பருக்கு நடுவில் நம்ம கிராஸ் போட்டு எழுதணும், அவ்வளோதான். 2 cross 8, 4 cross 4, 8 cross 2, அடுத்தது 16 cross 1. ஓகேவா? ஸோ அப்போது 16 எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கலாம்னா 1 cross 16னும் இருக்கலாம், 2 cross 8னும் இருக்கலாம், 4 cross 4ன்னு இருக்கலாம், 8 cross 2, 16 cross 1. ஓகேவா? அந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஆர்டர் படி எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும், கண்டிப்பாக 16 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பாசிபிள் ஆர்டர்ஸை வந்து நம்ம